டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா, இது ஷார்ட் நோட்டீஸ் தான். சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது CN 8/2024. சரிங்களா, ரயில்வே போர்டோட இதில் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 டிசம்பர் 2024 வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, அதன்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து 23 ஜனவரி 2025 விடுவோம். 22 பிப்ரவரி 2025 நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளார, அதாவது 11:59 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸ் டீட்டெயிலு, எக்ஸாம் டேட்ஸ்லாம் இன்னும் வரல. அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதோட டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா, அதில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து இந்த நம்ம அதுக்கு அடுத்த கட்டமாக இது என்னென்ன ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். அந்த குரூப் டியோட ஓவர்வியூ, எக்ஸாம் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ஜாப் ரோல் என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் மேன், அசிஸ்டண்ட்டு, ட்ராக் மெயின்டனரு, இந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த நம்ம ரயில்வே குரூப் டியில் வந்து நமக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியோட நம்ம டிஎன்பிசி இருக்கு இல்லையா, டிஎன்பிசியோட குரூப் 4ஓட கேட்டகரி தான். சரிங்களா, அந்த குரூப் 4ஓட ஈக்குவலண்ட்டான கேட்டகரி தான். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறத விட நம்ம ஓரளவு நம்ம கம்மியாக படித்தா கூட போதுமானது தான். சரிங்களா, இது வந்து மேக்ஸ், சைக்காலஜி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் நம்ம இருந்தனாலே நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். சரிங்களா, இதில் வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 32,434 வேகன்சி. சரிங்களா, இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 10th ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் ஒரு எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கான எலிஜிபிள் வந்து நீங்கள் வந்து வந்துடுவீங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 18 to 30 இயர்ஸு அண்ட் 33 இயர்ஸு. இது கம்ப்யூட்டர் வைஸ் நமக்கு வந்து மாறுபடும். ஆனால் லாஸ்ட் இயராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 36 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த 36 இயர்ஸ் வந்து இந்த கோவிட் டைம்னால ஒரு அந்த 3 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது இந்த டைம் கொடுப்பாங்களா என்னன்றது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா, நம்ம ஆர்ஆர்பியை பொறுத்தவரை நம்ம ஆர்ஆர்பி நமக்கு வந்து சென்னை டிவிஷனில் வந்து நம்ம வந்து வருவோம். சரிங்களா, வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு வந்து வேகன்சி வந்து இதுலேருந்து இருக்குது. சரிங்களா, ஓகேவா. பாயிண்ட்ஸ் மேன் பி டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5058. இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி இதை பொறுமையாக வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளிகேஷனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலையும் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 500 ரூபாவும், அது இல்லாமல் ஓபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிசி, எம்பிசி, அந்த பிசி முஸ்லீம். சரிங்களா, பிசி முஸ்லீம் இது எல்லாமே நமக்கு ஓபிசி கேட்டகரியில் வரும். இந்த ஓபிசி பொறுத்தவரைக்கும் நமக்கு 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி அண்டு மாற்றுத்திறனாளிகள் அந்த கேட்டகரியில் வரவங்க, இவங்க எக்ஸர்வீஸ் மேனு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வர எல்லாருமே நமக்கு 250 ரூபா நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து நம்ம கட்டணும். இது ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால எக்ஸாமினேஷன் ஃபீஸு மஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, இது விஷுவல் ஆக்டிவிட்டி. சரிங்களா, இது ஹை ஸ்டாண்டர்டோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஹை ஸ்டாண்டர்டோட டீட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 ஸ்டெப்பில் இந்த செலெக்ஷன் வந்து நமக்கு நடைபெறும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸாம் தான். சரிங்களா, அடுத்து ஃபிசிக்கல், அதுக்கடுத்து மெடிக்கல் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரெண்டும் ஒன்றா முடிஞ்சிருது. இந்த 3 ஸ்டெப்பில் வந்து நமக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, அதில் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையிலையும் ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸு, 25 கொஷின்ஸு, 25 மார்க்ஸு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த 25 கொஷின்ஸு, 25 மார்க்ஸு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அது எடுத்தோம்னா 30 அது கொஷின்ஸு, 30 மார்க்கு. சரிங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, ஜிஎஸ் பொறுத்தவரை ஒரு 20 மார்க்ஸு, 20 கொஷின்ஸு, 20 மார்க்ஸு. சரிங்களா, அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்னு, 100 மார்க்கு, 90 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் கிடைக்கும். சரிங்களா, ஓகேவா. அப்போ ஒரு கொஷினுக்கு 1 மினிட்டோட நமக்கு கம்மி தான் டைம் கிடைக்கும். மேக்ஸ் சைக்காலஜி பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. மேக்ஸை பொறுத்தவரையும் 25, சைக்காலஜி வந்து ஒரு 30, ஆக மொத்தம் 55 வந்துடுது. சரிங்களா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் ஜிஎஸ்ஏ வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை நமக்கு 9th 10th புக்கில் நம்ம நிறைய கவர் ஆகிடும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு பிசி அண்ட் எஸ்ஐக்கு படிக்கிறாங்க இல்லையா, இந்த பிசி எஸ்ஐக்கு படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாகவே வந்து கிராக் பண்ணலாம். சரிங்களா, அதனால் பிசி எஸ்ஐக்கு தயாராகுங்க. இந்த அவரங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஓகே.
அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ் டாபிக் பார்த்துங்க. நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், சரிங்களா, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், எஸ்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொப்பரேஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்டர் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி அண்ட் த ட்ரிகோனோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ், ஏஜ் கால்குலேஷன், காலண்டர், கிளாக், பைப் அண்ட் சிஸ்டம், சரியா எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா, நமக்கு அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிஏ, பிசிஎஸ்ஐ, டிஎன்பிசி இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிகோமெட்ரிலாம் வந்து வராது. சரிங்களா, அது வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமே ஒழிய மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நமக்கு எத்தனை கொஷின்னா 30 கொஷின் 30 மார்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனாலஜி அண்ட் அல்ஃபாபெட்டிக்கல், நம்பர் சீரியஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது எல்லாமே. சரிங்களா, ரிலேஷன்ஷிப்பு, சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டாட்டா இன்டர்பிரேஷன் இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நம்ம யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். சரிங்களா, ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 9th 10thலேயே நிறைய சயின்ஸ் வந்து கவர் ஆகுது. சயின்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. சரிங்களா, சயின்ஸை பொறுத்தவரைக்கும் 25 கொஷின்ஸ் வந்து நமக்கு சயின்ஸுக்கே இருக்குது. சரிங்களா, அந்த 25 கொஷின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. சரிங்களா, அது ஈஸியாகவே நம்ம வந்து எடுக்கலாம். சரிங்களா, அடுத்து குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர்லேருந்து எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 5 அண்ட் சிஸ்டம் பொறுத்தவரையிலையும் ஒரு கொஷின், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கொஷின், டைம் அண்ட் ஒர்க் மட்டும் 2 கொஷின். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தவரையிலையும் அது இல்லாத எக்ஸாமினேஷனே கிடையாது. சரிங்களா, எல்லா எக்ஸாம்லேயுமே அது வந்து மெயின் ரோல் கொடுக்குறாங்க. நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் அதிகமான கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா, நம்பர் சிஸ்டத்துலேருந்து 6 கொஷின். டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு பார்ட்டு தான் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே. அதில் 4 கொஷின். அப்போ இந்த டாபிக் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கும், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, சரிங்களா, இது நல்லாவே நீங்கள் இந்த டாப்பிக்கில் ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு இப்போ 6 கொஷின்ஸ் கையில் இருக்குது. சரிங்களா, 6 மார்க் கையில் இருக்குது. சரிங்களா, அடுத்ததில் ஆவரேஜ்லேருந்து ஒரு கொஷின், ட்ரிகோனோமெட்ரிலேருந்து 2 கொஷின் கேட்குறாங்க, பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின், மென்சுரேஷன் 2 கொஷின், ரேஷியோவில் 4 கொஷின். சரிங்களா, டைம் அண்ட் ஒர்க்கு ரேஷியோட ஒரு பார்ட்டு தான். சரிங்களா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு தனி டாப்பிக்னு தான் நம்ம நினைக்கிறோம். சரிங்க, தனி டாபிக் தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனாலுமே அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து ரேஷியோட ஒன் ஆஃப் த பார்ட். சரிங்களா, அப்போ ரேஷியோன்ற கான்செப்ட் நல்லா படிச்சு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இதுங்க பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, ஓவராலாக வந்து 10 கொஷின் உங்கள் கையில் இருக்குது. 10 மார்க் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சரிங்களா, அதுக்கடுத்து ரீசனிங்கில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு லாஸ்ட் இயராக அனலைஸ் பண்ணதுலன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் பாருங்கள். சிலாஜிசம்லேருந்து 2 கொஷின், வென் டயக்ராமில் 2 கொஷின், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லேருந்து 1 கொஷின், மிரர் இமேஜில் 2 கொஷின், ஆட் அண்ட் அவுட்டில் வந்து 3, அனலாஜில் வந்து 2, சீரீஸில் வந்து 3, டைரக்ஷனில் 2, ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கேட்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், 5 கொஷின் எடுக்கிறாங்க. கவுண்டிங் ஃபிகர்ஸில் வந்து 2 கொஷின், பசில்ஸில் 2, கம்ப்ளீட் ஃபிகர்ஸில் 1 கொஷின், அண்ட் பிளட் ரிலேஷனில் 3 கொஷின். பிளட் ரிலேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்காக தான் இருக்குது. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ். அதாவது பிளட் ரிலேஷனை பொறுத்தவரையும் நம்ம தமிழை காட்டிலும் நமக்கு இங்கிலீஷில் வந்து ரொம்பவே வந்து தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ் பொறுத்தவரையிலையும். அதனால் பிளட் ரிலேஷன் கூட வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பாருங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 8, கெமிஸ்ட்ரியில் 10, பயாலஜியில் 7. சரிங்களா, பயாலஜி காட்டிலும் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தானே ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதனால் வந்து 18 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சுருக்காங்க, 7 கொஸ்டின் பயாலஜி வச்சுருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 3 கொஸ்டின் எடுக்கிறாங்க, பாலிட்டியில் 1 கொஸ்டின், ஜாகிரபியில் 2 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் 1, கரண்ட் அஃபேர்ஸில் 13. அதை தான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆர்ஆர்பி பொறுத்தவரையிலையும் ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரோல் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டாக இருக்கணும். 13 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே கேட்குறாங்க. சரிங்களா, அதில் டாபிக் நம்ம கொடுத்துருப்பாங்க, அப்பாயின்மெண்ட்டு, சரிங்களா, அந்த நம்ம இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸு, புக்ஸு, சரிங்களா, இந்த அவார்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. 13 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு அதிலேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், கட் ஆஃப் பொறுத்தவரையிலையும் நம்ம தனியாகவே வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, இந்த கட் ஆஃப் பொறுத்தவரையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவிலே பார்த்துடலாம். சரிங்களா, இதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நிறைய பேருக்கு என்ன சார் பண்ணணும், எப்படி ரெடி ஆகணும், என்னன்ற டீட்டெயில் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி தயாராகணுன்றத பெரிய ஒன்றும் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். 9th 10th புக்கில் இருக்கிற ஜிஎஸ் வந்து நிறைய வந்துடும். சயின்ஸ் வந்து அங்கேருந்து தான் நிறைய வருது. சரிங்களா? 9th 10th 9th + 10th அந்த சயின்ஸு நம்ம தமிழ்லேயே படிச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தமிழ்லேயும் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயுமே எழுதலாம், இங்கிலீஷ்மே எழுதலாம். நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது மட்டும் மறக்காமல் நீங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னா தமிழில் பார்க்கவே முடியாது. சரிங்களா? அதனால் இது ஒரு அதாவது ஈஸியாகவே வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாப்பு. இதில் இன்னொரு முக்கியமான ரூல் என்னென்னா, நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க. 32,000 வேகன்சி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 32,000 வேகன்சி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாகவே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து கால் ஃபார் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ எக்ஸாமுக்குன்னு தயாராகிறவங்க எவ்ரி இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வருன்ற ஒரு கண்டிப்பாக ஒரு நிலைத்தன்மை வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எவ்ரி இயர் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது கண்டிப்பாக வீண் போகாது. அதனால் எல்லாம் ரெடி ஆகுங்க. ஓகே, நான் நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வணக்கம்.